அது என்னன்னா இந்த டோபமைன்ல இதுவும் கலக்குது, ஜங்க் ஃபுட்டும். அதனால சரி அதையும் அவாய்ட் பண்ணணும்ல, அதனால சொல்றேன் ஹெல்தியா சாப்பிடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆமா, இன்னையில இருந்து இது இன்னைக்கு 3 மணி தரும் 3 மணி வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும். 5 மணி நேரம் ஸ்டடி மஸ்ட். 5 மணி நேரம் ஸ்டடி மஸ்ட். ஆமா. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட். இது 3 பண்ணணும். இது 3 பண்ணிட்டு வேற என்னடா இது ஒன்னு எழுதி வச்சிருந்தோங்க. நானு என்னோட யூடியூப் வாட்ச் லேட்டர் இது காமிக்கிறேன். ஒரு 50 ப்ரொடக்டிவிட்டி வீடியோ இல்ல வர அந்த இந்த என்னது நல்ல இந்த வீடியோ எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அப்பவே பாத்துருவோம்டா. இதெல்லாம் வாட்ச் தேடர்ல போட்டு அப்படியே கிழிச்சிடுறோம். நான் கூட சேவ் எல்லாம் பண்ணிருப்பேன். ஆனா எது பண்ணலன்னு தெரியாது. சேவ் பண்ணி வச்சு அது பாக்கணும்னு வச்சுக்கேன். ப்ரொடக்டிவிட்டி வீடியோ, ப்ரோக்ராஸ்டினேஷன் வீடியோவே ப்ரோக்ராஸ்டினேட் பண்றேன். என்ன பாக்கிறதுக்கு அழகா இருக்குடா. அது நான் படிக்கணும், அது வர மோட்டிவேட் ஆகணும்லாம் பாக்குறது இல்ல. அது நல்லா இருக்கு பாக்குறதே. அது கூட பாக்க மாட்டேன்டா இப்ப நானு. பஸ் வேற ஆடிக்கிட்டே இருக்கு. சரி அங்க போவோம். அங்க போய் போனேன். நேத்து படிக்கலான்னு உட்காந்தேன். டைட்டில் எழுதுறது பிளாக் பென்ல தான் எழுதுறோம். பிளாக் பென் எடுத்து போனேன். பிளாக் பென் எழுதல சுத்தமா. சரி பிளாக் பென் பேக்ல வேற பிளாக் பென் இருக்கும், அது எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ண பிளாக் பென் மறந்துட்டேன். அது எடுக்கிறது மறந்துட்டேன். பிளாக் பென் எடுக்க வந்தோங்கிறதே மறந்துட்டேன். மறந்து பேக்ல வந்து நான் சொன்னேன்ல பேக் கொஞ்சம் அங்க பியற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால போய் கோகோட செருப்பு இருந்துச்சு என் பேக்ல. அவன் என்கிட்ட குடுத்துட்டு போனா, இது வீட்டுல வச்சிரு அப்படின்னு. அந்த செருப்பு சரி இந்த செருப்பு இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேல வச்சேன். மேல ரூம்ல வச்சுட்டு அங்க இருந்து இன்னொரு பேக் இருந்துச்சு, அந்த பேக் எடுத்துட்டு வந்தேன். அந்த வேற பேக் மாத்திரலாம் அப்படின்னு அந்த பேக் எடுத்துட்டு கீழே வந்துட்டு எடுத்துட்டு இதுல இருக்க திங்ஸ் எல்லாம் மாத்தி இந்த பேக் தான் தெரியும் வரும்போதே பார்த்தேன். சரி கேட்க டைம் இல்ல. இந்த பேக் மாத்திட்டேனா, இந்த பேக்ல நிறைய ஜிப் இருக்கா, நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கா. எதுவும் வைக்க மாட்டேன். இல்ல வச்சிருக்கேன். இங்க சோறு தானே. இல்ல சோறு இல்ல. இங்க பென் வச்சிருக்கேன் வந்திருந்தேன் நான் இன்னைக்கு. அப்படி பாவி இந்த இதுல பென் வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி இது மாதிரி எல்லாத்துலயும் வச்சிருக்கேன். இந்த நீ வாங்கி கொடுத்த நீ வாங்கி கொடுத்த நோட்டு, அதுக்கப்புறம் லிப்பாம், இதுல பேட் எல்லாம் இருக்கு. இது இத்தனை கம்பார்ட்மெண்ட்ல இத்தனை வச்சுக்கிட்டு இருக்கேன். பிளாக் பென் எடுக்க போய் பிளாக் பென் எடுத்தே இல்லையா? அப்படி விழுந்து நான் அப்படிதான் நானும் இந்த மாதிரி பெண்ணு வாங்கணும்னு சொல்லி படிக்கிறதே விட்டுருந்தேன். அன்னைக்கு நோட்டு வாங்கி படிக்கிறது விட்டுட்டேன். அன்னைக்கு நோட் வந்து ஸ்பைரல் நோட் தான் வேணும்ன்ற மாதிரி இருந்தேன். அன்னைக்கு குட்டி நோட் தான் கிடைச்சிச்சு. அந்த நோட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா அதுல படிக்கவே இல்லை. அப்படியே வச்சிருக்கேன்டா நானு. இல்ல அந்த நோட்ல கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். சரி அப்படி இருக்க கூடாது அப்படின்னு. அந்த பெண்ணை எடுக்கவே இல்ல. ஐயோ நம்ம படிக்கலையா அப்படின்னு திரும்ப போய் யோசிக்கும் போது நம்மகிட்ட பெண் இல்லனே ஞாபகம். நானும் அப்படி நேத்து ஏதோ படிக்கணும்னு சொல்லி உட்காந்தேன். அப்புறம் நீ கால் பண்ணியா? உன்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் சரி இல்ல நீ நான் கால் பண்ணதுக்கு பேசல, அதே பேசிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறமா அது வைக்கணும்னு நினைச்சேன். அப்ப வந்து அவங்கள ஹோல்ட்ல போட்டு உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே மத்தியானம் ஆச்சு. ப்ரொடக்டிவ்னஸ் இழந்து போய் மொட்டை மாடி நின்னுட்டேன். மொட்டை மாடி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சுடு தண்ணில குளிக்க வேணாம், சின்ன குளிச்சுக்கலாம், முடி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போய் தலைக்கு என்ன வச்சு குளிக்க போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் இந்த ஊருக்கு போற விஷயம் ஆனதுனால அப்படியே போயிடுச்சு. அவ்வளவுதான் என் ப்ரொடக்டிவ்னஸ். என்னைக்குதான் படிக்க எங்க அம்மா சொல்றாங்கடா உனக்கு இன்னும் 10 நாள் இருக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்னு. எனக்கு அதோட இன்டென்சிட்டியே எனக்கு வரமாட்டேங்கிறா. அது அவங்க செருப்பால் அடிக்கணும்னு சொல்றாங்கல்ல, நம்ம இப்படி இருக்கு. அவங்க நம்மள ஒரு மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்க என்ன படின்னு வாழ்க்கையில சொன்னது கிடையாது. ஆமா நம்ம அவங்க சொல்றாங்க படிக்கலையா நீ எப்ப பரபரப்பா இருக்க, ஒரு மாசமா அழுதுட்டு காலைல ஏஞ்சிட்டு இப்படி காலேஜுக்கு எல்லாம் கூட வர தோணாதுரா. நம்ம படிக்கணும்னு தோணும். லீவு போய் கேட்டு சண்டை போட்டு வாங்கின்னு வந்து உட்காந்து படிப்பேன். படிக்கிறதே கிடையாது. நான் வந்து அலாம் தூங்கி ஏஞ்சா கூட அலாம் வந்து தூரத்துல வச்சு அந்த அலாம் எடுத்துட்டு வந்து ஆஃப் பண்ணி திரும்ப தூங்குறேன். அதனால கில்ட்டா வர ஃபீல் பண்றேன்.